ஹலோ மக்களே, வெல்கம் டு சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங். ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கலாம். மறக்காம வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான ஒரு கண்டென்ட்டாக தாங்க இருக்க போகுது. ஸோ ஹவு தி மார்க்கெட்டிங் கோஸ் பிஹைண்ட் மகேந்திர சிங் தோனி, அந்த ஒரு ஐகானுக்கு பின்னாடி எப்படி போகுது. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கோட் நான் சொல்லுவேன். ஸோ 2 பெஸ்ட் கோட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எவ்ரி திங் யூ ஹவ் பில்ட் வில் ஃபால் ஒன்ஸ். அண்ட் அதுக்கடுத்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எய்தர் யூ டை அஸ் அ ஹீரோ ஆர் யூ லிவ் அஸ் அ வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. You either die a hero or you live long enough to see yourself become the villain. So இந்த 2 கோட்டுமே வந்துட்டு நம்ம தல மகேந்திர சிங் தோனிக்கு வந்துட்டு அப்சல்யூட்டா பொருந்துங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மேட்ச் வினர், அதாவது வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு பல மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன்ஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர், பெஸ்ட் ஃபினிஷர், என்னென்னமோ வந்துட்டு சொல்லிட்டு போலாம். பட் ரீசன்ட் டைம்ஸ்ல இஸ் ஹி a finisher or is he finished அப்படின்னு பார்த்தா வந்துட்டு கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல he has not been a finisherங்க. அவர் ஜஸ்ட் he has been finished and he is just playing for the fun அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஸோ நிறைய மீம்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்போம். என்ன மீம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தோனி என்னைக்கெல்லாம் வந்துட்டு மேட்ச்ல பேட்டிங் ஆட வராரோ அன்னைக்கு வந்துட்டு ஒரு மீமை கண்டிப்பா போறான், தம்பி அண்ணனுக்கு ஒரு 2 பால் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது வந்துட்டு நம்ம சின்ன வயசுல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கிரிக்கெட் ப்ளே பண்ணுவோம். கிரௌண்ட்ல போய் ப்ளே பண்ணும்போது வந்துட்டு நல்ல ஒரு வயசான அண்ணன், அதாவது வயசான நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் இருப்பாங்க. ஒரு 20-25 வயசு பசங்க வந்துட்டு கேட்பாங்க. அண்ணமாரெல்லாம் வந்து கேட்பாங்களா, ஒரு 30-35 வயசு இல்ல 40 வயசு அங்கிள்ஸ் தான் வந்து கேட்பாங்க, தம்பி நான் ஆடி ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு 2 பால் போடுப்பா, சும்மா பேட்டை பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. இன்ஃபேக்ட் லிட்டரலா இப்போ வந்து மகேந்திர சிங் தோனி பண்றது அந்த மாதிரி தான் இருக்கு. 43 வயசு ஆயிருச்சு. ஸோ அவர் வந்துட்டு அந்த மாதிரி தான் ஒரு ரோல் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் என்னன்னா வந்துட்டு அவர் அப்கோர்ஸ் he is doing this keeping for 20 over, அதாவது 20 ஓவர் வந்துட்டு 43 வயசுலயுமே 20 ஓவர் behind the wicketsல கீப்பிங் பண்றாரு. பட் பேட்டிங், வாட் has happened to the மகேந்திர சிங் தோனிஸ் பேட்டிங்? அது ஒரு 2-3 வருஷத்துக்கு, அதாவது 2-3 வருஷம் இல்ல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020ல வந்துட்டு ரொம்ப போரா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க சிஎஸ்கே. அவரால் வந்துட்டு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அபுதாபி அந்த ஹீட் எல்லாம் கொஞ்சம் இது பண்ண முடியல, நிறைய டீஹைட்ரேட் ஆனார். உடனே is he finished அப்படின்னு வந்துட்டு கேட்டப்போ நோ இட்ஸ் நாட், டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கம்பேக் கொடுத்திருந்தார். பட் ரீசன்ட் 2 இயர்ஸ் இந்த 2023 வந்துட்டு நம்ம வின் பண்ணோம் பாத்தீங்களா, ஒரு ஐபிஎல் வேர்ல்டு, ஐ மீன் ஐபிஎல் ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இட்ஸ் நாட் தி சேம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 2024ல வந்துட்டு பெரிய லெவல்ல ஃபார்ம்ல இல்ல. அண்ட் 2025 இப்போ முதல் 2 மேட்ச்லயும் வந்துட்டு பெருசா வந்துட்டு எந்த ஒரு கிளிம்ஸும் காட்டுதுல. ஸோ அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 2 டாட் பால் ஆடினாரு. அதுக்கு அடுத்து இப்போ ஆர்சிபி மேட்ச்ல ஓரளவு லிட்டில் பிட் பெட்டரா வந்துட்டு ப்ளே பண்ணாரா, பெட்டரான்னு சொல்ல முடியாது, மேட்ச் கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடிச்சு எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்னொரு கோட் கூட இப்போ ஞாபகம், அதாவது வந்துட்டு தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டா என்ன, கத்துக்காட்டி என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு கோட் சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பா தோக்க போறீங்க அப்படின்னு ஒரு மேட்ச் தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து என்னங்க இப்ப ஒரு யூஸ். சோ இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு 2 விதமா பார்க்கலாம். ஒரு விஷயம், சோ மகேந்திர சிங் தோனி வந்துட்டு டீம் எப்படி செட்டப் பண்றாரு அப்படின்னா, ஓகே சோ இதுதான் வந்துட்டு என்னுடைய லாஸ்ட் ஃபேஸ், என்னோட கிரிக்கெட்டிங் கரியர்ல என்னோட லாஸ்ட் ஃபேஸ்ல இருக்கிறேன். சோ என்ன தாண்டி இந்த டீம் சிஎஸ்கே வந்துட்டு தோனி இல்லாம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர சிங் தோனி திங்க் பண்ணி இந்த டீமை செட்டப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு சொன்னோம் அப்படின்னாலும், பட் இன்னொரு பார்ட் ஆஃப் தி செக்மெண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டில் தோனி வந்துட்டு இந்த டீமை வந்துட்டு ப்ளே பண்ணணுமா, ஸோ ஸ்டில் தோனி வந்துட்டு ஒரு பிளேயரா இந்த டீம்ல இருக்காரு அப்படின்னா அவர் டீமுக்கு வந்துட்டு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு, ஸோ ஒரு முக்கியமான கட்டத்தில் அவர் வந்துட்டு எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தாகணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட் தான். ஸோ தோனி வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேஸ்ல இருக்காரு. ருத்ராஜ் கேக்வாட் கொண்டு கொஞ்சம் கைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு டீம்ல இருக்காரு. ஸோ அவர் முடிஞ்ச அளவு எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பண்ணிட்டு ஓகே இட்ஸ் தட்ஸ் ஆல் ஃபைன். பட் நீங்க வந்துட்டு இந்த லாஸ்ட் 2 சீசன், அதாவது 2024 and 2025 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல தோனி உள்ள வந்திருந்தாரு, நம்ம வந்துட்டு மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேடியம்ல வந்துட்டு தோனி 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 தான் கத்திக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, தோனியோட ஃபைனல் கிரிக்கெட்டிங் கேரியர்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு தோனியை ஒரு முறையாவது நம்ம வந்துட்டு ஸ்டேடியம்ல பாத்திர மாட்டோமா, தோனியோட பேட்டிங் வந்துட்டு கண்ணால பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்துட்டு ஸ்டேடியம் போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டிக்கெட்ஸ் ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் பிரைஸோட 5 மடங்கு 6 மடங்கு விற்கிறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ இந்த சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ப்ளே பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1700 rupees பேஸ் பிரைஸ் டிக்கெட் எவ்வளவு தெரியுமா வித்தாங்க, 1700 12,000 வித்தாங்க. ஸோ மினிமம் ரேட் 12,000. இதே ஆர்சிபி மேட்ச் வந்து மினிமம் 15,000 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா தோனியை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங், அதாவது தோனி அப்படின்ற ஒரு பிராண்டா மாறிக்கிட்டு இருக்காரு. ஸோ தோனி மேட்சை ப்ளே பண்றாரோ இல்லையோ அவர் வந்துட்டு கண்டிப்பா அவர் பாக்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு டிக்கெட் எவ்வளவு வித்தாலும் கண்டிப்பா வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இப்போ கூட போய் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் தான் வந்துட்டு அஃபிஷியலா இப்போ வந்துட்டு நிறைய டீம்ஸ் உடைய நிறைய ஹோம், ஐ மீன் நிறைய ஐபிஎல் டீம்ஸ் உடைய ஹோம் மேட்சஸ்க்கு வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்துட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எஸ்ஆர்எக்ஸ்ல போய் பாருங்க, ஜிடில போய் பாருங்க, டிசியோட மேட்ச் பாருங்க, பஞ்சாபோட மேட்ச் பாருங்க. இந்த மேட்ச்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. அங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிக்கெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓப்பனா இருக்கும், நீங்க போயிட்டு ஜாலியா புக் பண்ணிட்டு வந்தோம். பட் சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னு வரும்போது மட்டும் ஏன்
why that queue எதுக்கு அந்த ஒரு ஹைப் ஏத்துறாங்க இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் கெபாசிட்டி வந்து only 38000 சீட்ஸ் கெபாசிட்டியா இருக்கு பட் இந்த 38000ல அவங்க வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டிக்கெட்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 19000 டிக்கெட்ஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க மீதி 50% வந்து அவங்க வந்து ஸ்பான்சர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு சோ இன்ஃபேக்ட் வந்து இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சிஇஓ உடைய காசி விஸ்வநாதன் சார் இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணாரு பட் அந்த 50% வந்து டைரக்டா வந்து ஸ்பான்சர்ஷிப் போகுது அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அது ஒரு மிகப்பெரிய பொய் அப்படின்னு தான் சொன்னீங்கன்னா நிறைய டிஎன்சி கிளப்புக்கு ப்ளே பண்றவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎன்சி அந்த டிவிஷன்ஸ்ல இருக்கவங்க அதுக்குள்ள இருக்கவங்க அவங்க தான் வந்துட்டு வச்சிருக்காங்க அதாவது வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு டிக்கெட்டை பிரிச்சுக்கிறாங்க அந்த பிரிச்சுக்கிட்ட டிக்கெட் என்ன பண்றாங்களோ அவங்க யூஸ் பண்றாங்களா டெஃபினட்டா கிடையாது அதுதான் வந்துட்டு பிளாக் மார்க்கெட்ல வந்து வெளில சேல் ஆகுது ஸோ 1700 rupees டிக்கெட் வந்துட்டு 2500 அதுக்கப்புறம் மினிமம் வந்துட்டு ஏதாவது போன சீசன் நான் பார்த்தப்போ ஒரு 1700 டிக்கெட் 3000 4000 தான் ஓகே ஒரு டபுள் ரேட் வைக்கிறியாப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த வருஷம் இட்ஸ் கோயிங் லைக் எப்படி சொல்றது ஒரு ஸ்கை ராக்கெட்டிங்ல போயிட்டு இருக்கீங்க ஏன்னா வந்துட்டு தோனியை வச்சு அப்படியே வந்து பிராண்ட் பண்றாங்க சோ தோனியோட லாஸ்ட் சீசனா இருக்கும் நீங்க கண்டிப்பா மட்டும் மேட்ச் பார்க்க ட்ரை பண்ணுங்க இந்த வாட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து தோனியை பார்க்க முடியாது தோனியை பார்க்கணுமாப்பா 15000 ரூபாய் டிக்கெட்ப்பா வந்து வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் தோனியை வச்சு பிஹைண்ட் த சீன்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம் சோ இன்ஃபேக்ட் இது இன்னொன்னு இந்த மார்க்கெட்டிங் பத்தி தோனியே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அது வந்துட்டு இன்டைரக்டா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோனி ரீசெண்டா இப்போதான் ஒரு இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு சோ நான் சிஎஸ்கே விட்டு போக மாட்டேன் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இஃப் ஐ மீன் வீல் சேர் ஆல்சோ தே வில் ஆஸ்க் மீ டு பிளே அதாவது வந்துட்டு நான் வீல் சேர்ல இருந்தாலுமே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து நான் ப்ளே பண்ணுவோம் அப்படின்றது சொல்லிருப்பேன் இதை வந்து நம்ம ரெண்டு விதமா வந்துட்டு புரிஞ்சுக்கலாம் ஒன்னு தோனியோட கமிட்மெண்ட் லைக் தோனி வாண்ட்ஸ் டு ப்ளே ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபார் சச் அ லாங் டைம் ஏன்னா அது வந்து இது அவரோட டீம் அதனால அவர் ப்ளே பண்ணணும் திங்க் பண்றாரு இன்னொன்னு அவரை வச்சு நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஸோ சிஎஸ்கே டீம் வாண்ட்ஸ் தோனி டு பிளே அதாவது வந்துட்டு அவரை ப்ரெஷரைஸ் பண்றாங்க லைக் கைண்ட் ஆஃப் தோனியை ப்ரெஷரைஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா ப்ளே பண்ணணும் நீங்க ப்ளே பண்ணாதான் வந்துட்டு நமக்கு ரெவன்யூ வரும் அப்படின்றது சொல்லி கூட வந்துட்டு ப்ளே பண்ண வைக்கலாம் இது நம்ம வந்துட்டு எந்த விதமா வேணாலும் எடுத்துக்கலாம் பட் இட்ஸ் நாட் தி குட் திங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா சிஎஸ்கே அப்படின்ற ஒரு டீம் பாத்தீங்கன்னா இப்போ தோனி அப்படின்ற ஒருத்தர் அதாவது சிஎஸ்கேனா தோனி சிஎஸ்கே தோனி தோனினா சிஎஸ்கே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து சோ நீங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிஹைண்ட் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அப்படின்னு டீம் எடுத்தோம்னா சிஎஸ்கே இஸ் a collective of players அப்படின்னு சொல்லுவாங்க டாட் சார்மிலாம் சொல்லிட்டு இருந்தப்போ அதுல இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க இட்ஸ் a collective of players and எல்லா பிளேயருமே இருந்ததால தான் சிஎஸ்கே டீம் இருந்துச்சு பட் இப்போ ரீசெண்டா ஒரு 2 years வந்து பாத்தீங்கன்னா தோனி தான் சிஎஸ்கே தான் தோனி 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 எங்க பார்த்தாலும் தோனி அப்படின்னு வந்து ரொம்ப ஹைப் பண்ணிருக்கேன் இட்ஸ் such a wrong thing இன்ஃபேக்ட் தோனி வந்துட்டு இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கான்னு சொல்லலாம் அதாவது வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒரு டீமோட விக்கெட் போகுது அதாவது ஹோம் டீம் ஃபேன்ஸோட விக்கெட் போகுது அப்படின்னா அந்த ஹோம் டீம் ஃபேன்ஸ் எல்லாமே சோகமா இருப்பாங்க ஏன் அப்படின்னா அச்சோ நம்ம டீம் வந்து விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீம் ஹோம் டீம் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணாங்க பட் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் தான் என்ன பண்றோம் விக்கெட் போயிருச்சு அடுத்து தலை இறங்க போறாரு தோனி வர போறான்னு சொல்லிட்டு மட்டும் கத்திக்கிறோம் இன்ஃபேக்ட் நிறைய மேட்ச் இந்த சீசன் முதல்ல ஐ திங்க் 2023 சீசன்ல இருந்தே அதாவது ஜடேஜா கேப்டன் இருந்தது ஐ திங்க் 2022 சீசன்ல இருந்தே ஜடேஜா வந்துட்டு பேட்டிங் வராரு தோனிக்கு முன்னாடி யார் பேட்டிங் வந்து ஜடேஜா வரும் யாராவது சரி சோ யார் பேட்டிங் வந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஒரு பிரஷர் போடுறாங்க தோனின்னு கத்தும்போது என்ன ஆகும்னா ஓகே எல்லாரும் தோனி தான் சப்போர்ட் பண்றாங்க நம்மள யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சப்போஸ் இப்போ ஜடேஜா அவுட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா தோனி கத்தும்போது அந்த ஜடேஜாக்கு வந்து ஒரு மென்டல் பிரஷர் உண்டாக்கும் ஓகே எல்லாருமே வந்துட்டு தோனி தான் இது பண்றாங்க அப்ப யாருமே வந்துட்டு என்னைய வந்துட்டு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த பிளேயருக்கு வந்துட்டு மென்டல் பிரஷர் உண்டாக்கும் சோ பட் இதை வந்துட்டு எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகேந்திர சிங் தோனி ஹி ஹேஸ் டு கம் ஹிம்செல்ஃப் அதாவது வந்துட்டு ஓகே நானே வந்துட்டு வரேன் சோ ஃபேன்ஸ்ட்ட வந்துட்டு அவரே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லும் அதாவது ஐ மீன் மை ஃபைனல் கிரிக்கெட்டிங் கேரியர் என்னுடைய வந்துட்டு கடைசி காலத்துல இருக்க கிரிக்கெட்டிங் கேரியர்ல ஸோ எப்போ வேணாலும் என் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நீங்க என்னுடைய பேட்டிங்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆவலா இருக்கீங்க எனக்கு அது புரியுது பட் அதுக்காக நீங்க போய் யாருமே வந்துட்டு அந்த பிளேயர்ஸ் வந்துட்டு அவுட் ஆகணும்னு சொல்றது வந்துட்டு இட்ஸ் நாட் குட் இட்ஸ் அன்ஃபேர் ஸோ சிஎஸ்கே இஸ் a collective of players எல்லா பிளேயர்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்க என்ன சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்க எல்லா பிளேயர்ஸுமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனி வந்து ஓப்பனா வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலே தவிர வேற எந்த ஒரு விஷயமே இந்த ஒரு கிரேஸை வந்துட்டு மாத்த முடியாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல இந்த சீசன் எடுத்து சிஎஸ்கே மேட்ச்ல வந்துட்டு ஒரு ஃபேன் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதாவது வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்ல இருந்து ஃபுல்லா ப்ளே பண்ணி டீம் வந்துட்டு ஜெயிக்க வச்சிருப்பாரு லாஸ்ட் 6 அடிச்சு வந்துட்டு மேட்ச் வின் பண்ணிருக்கப்போ வெளியில வந்துட்டு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கும் என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு யாருங்க அவன் ரச்சின் ரவீந்திரா ஃபுல்லா தடவிக்கிட்டே இருந்தான் அடிக்கவே இல்லை லாஸ்ட்ல வந்துட்டு தோனிக்காவது கொடுத்துருக்கலாம் தோனியாவது 6 அடிச்சு மேட்ச் முடிச்சிருப்பாரு அதாவது ரச்சின் ரவீந்திரா ஒரு குரூஷியலான ஒரு 50 ரன்ஸ் அடிச்சு தான் வந்துட்டு அந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட வந்துட்டு ஜெயிக்க வச்சா மேபி ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆயிருந்தா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு குரூஷியலா போய் மேபி வந்துட்டு நம்ம லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட எதுவும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டேஜ்ல ரச்சின் ரவீந்திரா அடிச்சது யாருமே வந்துட்டு பாராட்டல தோனி உள்ள வந்து ஒரு 6 அடிச்சிருக்கணும் தோனி 2 பால் ஆடினாரு வெறும் 2மே டாட் பால் தான் வச்சிருந்தாரு மேபி அவர் தோனிக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தா தோனி பினிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு திங்க் பண்ணாங்க யாருமே வந்து அந்த டீம் பத்தியே திங்க் பண்ண மாட்டாங்க அடுத்து இப்போ ஆர்சிபி மேட்ச் எடுத்து பாருங்க ஆர்சிபி மேட்ச்ல வந்துட்டு சிஎஸ்கே பிளேஸ் யாருமே வந்துட்டு இன்டென்ட் காட்ட தோக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு சோ எல்லாருக்கும் ஒரு ஹோப் என்ன இருந்துச்சுன்னா ஓகே தலை தோனி முன்னாடி வந்தாருன்னா தலை தோனி அடிச்சு நம்ம வந்துட்டு ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு யோசிச்சிருந்தோம் தலை தோனி முன்னாடி வரல சோ டவுன் யார் தான் வந்தாரு
ஸோ டவுன் யார்ல வந்தோம் என்ன ஆயிடுச்சு ஒரு மைண்ட் செட், ஓகே தல தோனி வந்தாரு, அவர் பாட்டுக்கு வந்தாரு, அடிச்சாரு போதும். அதாவது கிட்டத்தட்ட அமௌண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, மேட்சை தோத்துட்டோம் அப்படின்னா ஓகே பரவாயில்ல, மேட்ச் தோத்துட்டா என்னங்க, தலை வந்தாரு, தலை பேட்டிங்கை பார்த்துட்டோம், தலை வந்துட்டு 2 6 பறக்க விட்டாரு, அவ்வளவுதான் அப்படின்னாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ ரைட் மைண்ட் செட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டு தலையை வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல வச்சிருக்கீங்க, ஓகே நான் அதை வந்துட்டு தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஆன் தி அதர் நீங்க வந்துட்டு அந்த டீமை பத்தியுமே வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது சிஎஸ்கே டீம் பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக், ரெண்டாவது மிஸ்டேக் தல தோனி பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஸோ இந்த 2 மிஸ்டேக் வந்துட்டு சிஎஸ்கே ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி கண்டிப்பா வந்துட்டு கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு தல தோனி ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்தே ஆகணும். ஓகே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு டீமை சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க எனக்கு என்ன பாராட்ட வர்றதுக்கு என்ன வந்துட்டு புகழ்றது பிடிக்கிறது, எனக்காக நீங்க மேட்ச் பார்க்க வரீங்க, எனக்கு அது பிடிக்குது, பட் ஸ்டில் சப்போர்ட் அதர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ அன்டில் தென் தல தோனி அவ்வளவு சொல்றது வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு சிஎஸ்கே நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு சிஎஸ்கே ஹேட்டர்ஸா மாறிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா தல தோனி அப்படின்ற ஒரு கிரேஸ் தான். ஸோ அதாவது இதை வச்சுதான் சொன்னேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொல்ற பார்த்தேன், எவ்ரிதிங் which you have built will fall once அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அப்படின்ற ஒரு ஸ்டார்டம் ஒரு காலத்துல எப்படி பெருசா போற்றப்பட்டுச்சோ, இப்போ அந்த தல தோனி அப்படின்ற ஒரு ஸ்டார்டமே இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தல தோனியை ஹேட் பண்ண வைக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எவ்ரிதிங் you have built will fall. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு either you die a hero or you live as a villain அப்படின்ற மாதிரி தான். ஸோ தல தோனி மேபி அந்த 2023 ஐபிஎல் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பாராட்டி இருப்பாங்க. அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஓகே ஒரு கப் அடிச்சு வந்துட்டு வின் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் ஸ்டில் இப்ப தல தோனி உட்காந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன மாதிரி ஆகுது அப்படின்னா, அவர் ஒரு யங்ஸ்டரோட பொசிஷனை வந்துட்டு தூக்கிடுறாருங்க. ஸோ இப்போ சிஎஸ்கே டீம்ல தல தோனி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோலுக்கு வந்துட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு யங்ஸ்டர் ஆட வச்சிருப்போம். ஒரு கண்டிப்பா வந்துட்டு ஒரு 2-3 சீசன் வந்துட்டு நிறைய புது யங்ஸ்டர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ராமகிருஷ்ணா கோஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஐ திங்க் அவர் விக்கெட் கீப்பர் தான் நினைக்கிறேன். வன்ஷ் பேடி இருக்காரு, வன்ஷ் பேடி ஒரு விக்கெட் கீப்பர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் சீசன் யாரோ ஒரு புது கீப்பர் வந்துட்டு எடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு புதுசா யாராவது வந்து கீப்பருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறது சான்ஸ் இருந்திருக்கு. பட் தல தோனி பிளே பண்ணா அந்த புது யங் கீப்பருக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. ஸோ இப்போ வந்துட்டு தல தோனி அப்படின்னா ஒரு யங்ஸ்டரோட பொசிஷனை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை தான் நான் வந்துட்டு சொல்றேன், யூ எய்தர் டை as a hero or you live as a villain. ஸோ தல தோனி இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காரு, he is living as a villain. ஸோ இதே ஸ்டில் கண்டினியூ ஆச்சுன்னா he will definitely going to be the villain for everyone. அதாவது வந்துட்டு 100% ஃபேன்ஸ் வந்துட்டு தல தோனிக்கு இருந்தாங்க, இப்போ வந்துட்டு அந்த 80% ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. ஸ்டில் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா அந்த 80% அப்படியே வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் வரப்போகுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? ஜஸ்ட் எப்படி சொல்றது, இது என்னோட ஒரு ரேண்ட்ன்ற மாதிரி நீங்க எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்ல வந்துட்டு நான் சிஎஸ்கே மேல ஒரு அன்பல சொல்றேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணலாம். ஸோ முடிஞ்சாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இதை பத்தி என்ன அவங்க திங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை சி ஃப்ரம் சிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங், ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வந்துட்டு கிளியரா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் லென்த்தியா தான் இருந்திருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பை கைஸ், பை.